வச்சு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தா அந்த கேரளால ஒரு சீட்டு போயிடுச்சு. ஆலயங்கள் உள்ள மாநிலம். ஆலயத்தை வச்சு பிழப்பு நடத்தலாம். ராமர் கோயில வச்சு நடத்தலாம். 45 சீட்டு போக போகுது. ஆக 45 பெருசா 1 பெருசான்றதை நீங்களும் முடிவு பண்ணிக்கங்க. நாடாளுமன்றத்தில் you can never ever stamp your feet in or win in Tamil Nadu or you can free to win in Tamil Nadu. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெளிவாக பேசக்கூடியவர். நம்பிக்கையோடு இருந்தார். இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்த பிறகு கூட காணொலி வாயிலாக எங்களிடம் பேசும்பொழுது நேற்றைய முன்தினம் பேசும்பொழுது மதியம் சொன்னார், நீங்கள் யாரும் மனம் திறந்து விடக்கூடாது, மனம் தளராமல் இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த கருத்து கணிப்பு என்பது மோடியால் திரிக்கப்பட்ட கருத்து திணிப்பு என்று தெளிவாக சொன்னார். அந்த கருத்து திணிப்பு, இதை யாரும் நம்ப வேண்டாம். நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கெல்லாம் தைரியமாக உள்ளே செல்ல சொல்லுங்கள், முதலில் போக சொல்லுங்கள், கடைசியில் வர சொல்லுங்கள் என்று சொன்னார். அவருடைய அறிவுரைப்படி இன்று 7 மணிக்கே வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்று விட்டார்கள். அவர் சொன்னது போல இன்று ஒரு பெருவாரியான வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. காலையிலிருந்து செல்வப்பட்டை அவர் சொன்னாரு, கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. ஆனா 5 மணி நிலவரப்படி 232 தான் லீடிங்ல இருக்குது. என்ன மேஜிக் நடக்க போகுது சார்? மேஜிக்லாம் ஒன்னும் இல்ல. இந்த தேசத்தின் மீது எந்தெந்த கட்சிகள் பற்று வைத்திருக்கிறார்களோ, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனநாயகவாதிகளாக இருப்பவர்கள், ஜனநாயகவாதிகளாக கட்சியின் தலைவராக இருப்பவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள். சரத்குமார் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஒடிசா முதல்வர் ஆகிய அனைவரிடமும் தொலைபேசி மூலமாக பேசியிருந்தாரு, அழைப்பம் போட்டிருக்காரு. பேசுவாங்க கண்டிப்பா. அதுல ஒன்னும், இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் எல்லா ஜனநாயக சக்திகளிடம் பேசுவதுதான் மாண்புக்குரியது. பேசுவாங்க, அதுல தவறு கிடையாது. கண்டிப்பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தின் மீது உள்ள சக்திகள், அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த பாசிச மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும். ஏற்கனவே தெலுங்கு தேச கட்சியில கூட்டணி வச்சிருந்த பாஜக ஆந்திரால என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையாளர்களாம் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியில பாஜக இருந்து யாரையும் கூப்பிடல. என்ன காரணம்? கூப்பிட்டு இருந்தா மக்கள் நிராகரிப்பாங்கன்னு அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் சந்திரபாபு நாயுடு. அது மட்டும் இல்ல, 3 ஆண்டுகளுக்கு முன்பு மோடியை பற்றியும் பாஜக பற்றியும் என்ன பேசினார், அவருடைய மதிப்பீடு என்ன பாஜக பற்றியும் மோடியை பற்றியும் தெரியும். இன்று பீகார் முதலமைச்சராக இருக்கின்ற நிதிஷ்குமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவை பற்றியும் மோடியை பற்றியும் என்ன பேசினார் என்று அந்த கட்சியை பற்றியும் மோடியுடைய பாசிசத்தை பற்றியும் தெரியும். கூட்டணிக்குள் உள்ளே சேர்ப்பது, மாநில கட்சிகளை சிதைப்பது. இங்க அதிமுகவை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? மகாராஷ்டிரா சிவசேனாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஒரிசால உள்ள போந்து கூடவே உறவாடி நவீன் பட்நாயக்கு எடுத்தாங்க. அருணாச்சல பிரதேசம், எல்லா கிழக்கு மாநிலங்கள், எல்லா இடத்திலையும் உறவு வைக்க வேண்டியது, சிதைக்க வேண்டியது. இதுதான் பாஜகவுடைய பாசிச வேலை. அதனால முழுமையாக நம்புகிறோம், நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இவர்களுடைய வலையில் விழமாட்டார்கள். நன்றி. இல்ல, நாங்க திருப்பி சொல்றதெல்லாம், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகள் ஒன்று சேருவார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சந்திரபாபு நாயுடு மேலே அவர் சிறந்த ஜனநாயகவாதி, நல்ல முடிவு எடுப்பார். தேங்க்யூ. வரவேற்க தகுந்தது. சில தொலைக்காட்சிகள் உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். சட்டார் பசார்னா சட்ட பசார் எதுவுமே உங்களுடைய தொலைக்காட்சிகள்னா சில உண்மையை கொண்டு வந்து, சில பேர் பயந்து போயிட்டு, ஒரு 5 வடநாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் பயந்து போய் செய்திருக்கிறார்கள். அது 125க்கு மேல 150க்கு மேல இந்தியா கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க. இப்ப 235 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் முடிவுகள் வரப்போது 295 300 எட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வெற்றி பெற்றாலோ அல்லது தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சாலோ கூவத்தூர் சூழல் அமையுமாங்க? என்னங்க நீங்க சொல்ற மாதிரி வெற்றி பெற்றாலோ அல்லது தொங்கு பாராளுமன்றம் அமைகிற பட்சத்துல கூவத்தூர் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்க அமையுமா? அது இங்க ஒரு கட்சியில தான் அந்த கல்ச்சர்லாம், அங்கெல்லாம் கிடையாது எங்க கட்சியில. இல்ல கூவத்தூர் ஒரு கட்சிக்கு மட்டும் தான் போறது, எல்லாருக்கும் போறது.